வந்துட்டோம். இதுதான் சப்பா அத்தை வீடு. அத்தை வீட்டுக்கு வந்துட்டோம். நம்பர் வீடு ராமாபுரம் காடு. வீடு போலாமா? இருமா பையன் பத்தியா வாய் நம்ம 2 பேரும் கிச்சனி வேணி அத்தை. ஓ கிச்சனி வேணி அத்தை. இந்த அத்தைக்கு கரண்ட் அடிபட்டுச்சானா? ஓ போதல வெளியில அத்தல. போதல வெளியில அத்தல. போதல வெளியா? கோதாவரி அத்தை. கோதாவரி கோதாவரி. ஓ சப்பாத்தா. கிருஷ்ணவேணி அத்தை. சாமியேந்திர வீடு போலாமா? காமாட்சி அத்தை. இது எந்த அத்தை? காமாட்சி அத்தை பேர் கையில பாட்டு வருது. அத்தைங்க நல்லா தூங்கிட்டாங்க. நமக்காக மண்ணா தவறு பாலு நம்ம மம்முலாம் வச்சிருக்கோம். சாப்பிடலாம் வா. முகத்தை பார்த்தா எல்லாரும் கும்பலாம். எல்லாரும் கட்சியில கும்பிட்டு இருக்கோம். கண்ணா உட்காரு அத்தை குடிச்சிடலாம். சாப்பிடலாம் வாண்ணா. கண்ணா அவன் ஓடி தடுக்குது. கண்ணா ஓடி வாய் அடக்கிறியா மான கட்ட குப்பை வந்து கோய கலர் தான். அடிக்கு தப்பா அடிக்குது. ஐயோ எடுத்துடு. ஷாம்பு வலி தாங்க முடியல. கண்ணா உளிய நல்லூர் நம்ம நாரம்பிச்சு உளியில இருந்தது நம்ம அச்சமே. இதுதான் கண்ணன் உரியடி திருவிழா. இந்த அச்சு முட்டி போடு. ரொம்ப ரொம்ப பொடியில் சரி. ரொம்ப ரொம்ப பொடியில் சரி. தப்பாத்த மீத்த மொழி எப்படி இருக்கான்? இந்த அடி தூட்டியது தொப்புல ஒன்பது போட்டா நீ மட்டும் கை வைக்கிற நான்
பட்டம் போட்டு நம்ம சூரிய வைக்கணும் அந்த அந்த அத்தைக்கு இப்ப பவுடர் நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு. அந்த அத்தை தான் கொஞ்சம் நல்லா தாங்க நல்லா தாங்க. அரைச்ச சாந்தனம் வாயில பல்லு மடிச்சு போய்க்குது. என்னடி அவனுக்கு நாம வச்சுக்கிறாங்க அவனா அப்பவே தெரியும். காலி வசதி இல்லாடி பேசான். ஏண்டி எனக்கு அப்பவே தெரியும். இந்த பிகாரி பொட்டி இவ்வளவு தான் இருக்கும். நீ தான் கடைசியா தூங்குனேன். ஏய், அது பாடி வேற வஸ்டானு அம்மா எவன் தெரிய இது யாரா இருக்கும் கண்டுபிடிச்சாவணும். யாரு வந்து கேட்டாலும் நாங்க இருன்னு சொல்லாதனா இல்லன்னு சொல்லிடுமா. சரி சரி உட்காந்துக்கிட்டா அமரு என்ன முடி ரொம்ப இதுவா சிக்கா தான் அவுத்தி வச்சிரு உள்ள போட்டுக்கலாம். அம்மா அத்தைங்க அடிக்கிறாங்க. ஏய், ஏய், இப்படி வாடி. பாடியா ஆமா. மானம் கட்டியா சரி, சரி, சரி.
எப்படி இருக்கிற ஆ, அம்மா அம்மா போடா. யாரா யார் அமர்த்திட்டா ஏண்டி யார் அமர்த்திட்டா அம்மா அவதான் பருப்பு காய்ச்சறாங்க. இவாடி திருப்புல போய் தக்காளியா திருப்புல திருப்புல வச்சுதான் நட்டுமா வீடு பணமா காசுமா அழியா எதுக்கு இந்த மானக்கட்ட பழப்ப போடி அப்படியே நான் பண்ணலா பாட்டா அம்மாடா. நீ இன்னும் கேளுங்க நீ ஒரு பெரிய மனுஷன் இன்னும் கேளுங்க கன்னட பாக்கணும் கன்னடாவில பாக்கணும் சொன்னீங்க என் மகன் என்ன தவறு செய்தா சக்கா இருக்கியா நானாடிய உனக்கு அப்படி என்ன தவறு செய்தா என்ன பண்ணா வீட்டுக்கு வந்து அடி ஆனா என்னதான் அதிகமா அடிச்சாங்க ஐயோதுன்னா கோய் கோயின்னு போறோம். ஒரு வை. ஒரு பொம்பளை அந்த அடக்க இருக்கணும் இப்படி அவதாரம் கூடாது. சரிங்க வா அவதாரம் நீதான் சொல்றேன் எப்படி வா அவதாரம் என்ன பண்ணா தெரியுமா உன் பிள்ளை என்ன பண்ணா பாதா பாதா. வீட்டுக்கு நாங்க இல்லாத நேரமா வந்து பார்த்துட்டு நாங்க அனைவரும் தூங்கும் போது எங்க வீட்டுல இருக்கிற பால் தயிர் மோர் வெண்ணெய் அப்படி தின்னுட்டு அம்மா, இல்லம்மா. உள்ள இருந்த பானையை உடைச்சு அவெல்லாம் அடக்க பண்றாங்க நீங்க அடக்க பண்றீங்க இல்ல அத கூட விட்டு நீங்க குடிச்சு எங்கடா கால விட போயிருக்கு. ஐயோ பிடிப்பி போடா இப்ப கேளு உன் பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்து ஆமா பால் தயிர் மோர் வெண்ணெய் அனைத்து தின்னாங்க. நீ பாத்தியா நீ பாத்தியா பாத்தியா என் மகன் பாத்தியா உன் புள்ள வரலன்னு சொல்றல நீ போறமா போ அப்படி போய் நீ உன் பிள்ளைய கேளு ஒரு வார்த்தை கேளு 1000 தான் தவறு செய்தாலும் பிள்ளை விட்டு கொடுப்பாங்க. கேளு உன் பிள்ளைய சரி நான் கேக்குறேன் நான் கேக்குறேன் ஒரு முறை கேளு கண்ணா அம்மா அத்தை வீட்டுக்கு போறீங்களா இல்லம்மா பால் தயிர் போல போல போட்டு தரே சொல்றியா உண்மை சொல்றியா நீ ஆளிச்சு அப்பாக்கு தான் போடுறேன். அத்தை வீட்டுக்கு போறீங்களா நாங்க உண்மை சொல்லு அத்தை எங்களை பார்க்க வந்தாங்களா மம்மலாம் வாங்க வந்தாங்க தாட்டமா மீன் எந்த என்ன தாத்தம் இந்த சப்பாத்தை சொல்லிச்சு காத்து ஊத்து ஊத்து மத்தெல்லாம் தாண்டி வந்தா பள்ளத்துல இறங்கி ஏறி வந்து ஊத்து பாதா அப்படி சொன்னாங்க. தாளு மோடு பாலு எல்லாம் வச்சுருன்னு சொல்லிச்சு. தாளட்டு மம்மு கட்டு ஆயப்பாயம் குத்து 2 முடக்கத்துள்ளு இதெல்லாம் தான் இதெல்லாம் வச்சு சொல்லிச்சுமா. அதனால நானும் தம்பி பையனும் போனோம். அத்தை வந்து நல்லா தான் துணி தூக்கின்னு படம் காட்டிட்டு பார்த்து நல்லா தூக்கிட்டாங்க. ஓத்த ஓத்த அப்புறம் ஒன்னே ஆடுமா நீ ஒண்ணே பண்ணல எங்க வீட்டுக்கு வரல வரலையா
அந்த தேடி அந்த போஸ்டர் ஏண்டி? ஆட்டி என்னது வந்து வரமா? செல்லக்குட்டியே இங்க போய்டா. இங்க உட்காரு. எஸ்ஸதம்மா இங்க வாங்க. செல்ல புள்ளல்ல ஒரு குருமா இருக்கு. சேட்டு புள்ளல்ல நீ சமர புள்ளல்ல நீ பட்டு குஞ்சி நீ இங்க பின்னாடி நோடு. இங்க பாரு. அழகா இந்த கும்படி உனக்கு யாரு பண்ணிருக்காங்க? இது கும்படிப்பா நல்லா கும்படி அழகு பண்ணடி மகனுக்கு சேட்டு குட்டி சமர குட்டி கை வைக்க வைக்க மூத்திர வர மாதிரி சரி கைய கொடு. ஐயோ அம்மு குஞ்சி சேட்டு குஞ்சி பட்டு குஞ்சி சேட்டு குஞ்சி யாரா யாரா நீ அப்படி நாக்கு குஞ்சி மாதிரி அத்தா அத்தா நான் உண்மையை சொல்லணும்னா இது நேர அது பொட்டு இது சரியா சேவ் பண்ணல போகுது அத்தா இது யார் பட்டு யாரு போட்டுது இது என்னது ஓய மகனை போட்டாலே வாய மகனை போட்டாலே ஏ மகனை போட்டாலே குண்டு குண்டா இருக்கு உள்ள ஜண்டா உனக்கு பிடிச்ச அனைத்து பொருளும் அத்தை நாங்க ஊத்துக்கு வந்தோமே தூங்குனீங்களா உரியில இருந்த தயிர் பால் எல்லாம் துண்ணுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு நாங்க ஓஜாங்க நீ எங்கேயுமே போகக்கூடாது. இருந்து நீ எங்கேயுமே போகக்கூடாது. நீ போகாத இருக்கிறன்னா இந்த உடல பிடிச்சு உன்னை கட்டுற. அம்மா வேண்டாமா, அம்மா வேண்டாமா. விட மாட்டேன், விட மாட்டேன். ஏய் என்ன சொன்னா கூட்டு பாரு பாரு கூடாது. பத்திரமா பாத்துக்க. அப்படி போனா போயிட்டு வந்து போயிட்டு போய் பவுடர் வச்சுட்டு கிளம்ப போ தவறு செய்தேன் என்பதற்காக நமது வளர்ப்பு அன்னை உன்னை தாம்பக்கையினால் பிடித்திருக்கிறார். உண்மைதானண்டா. ஆமா, இருவர் சாபம் பெற்று போகிறார்கள். யார்? மகிழ் மரங்களாக இருந்தார்கள். அவர்கள் இருவர் யார் தெரியுமா? மணிக்கிரிவர், அழகிரிவர். இவர்கள் இருவரும் சிவனிடத்திலே உயர்ந்த பதவியிலே இருந்தார்கள். கேவலம் மதுவுக்கு ஆசைப்பட்டதால் கொடுத்தார் சிவன் சாபம். எப்போது இந்த மதுவுக்கு ஆசைப்பட்டீர்களோ இப்போது நீங்கள் இருவரும் மகிழ் மரங்களாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார். சாப விமோசனம் பெற்று செல்கின்றார்கள். ஆமாம், இப்போ இதே கைலாயம் செல்கின்றார்கள். இதற்கு காரணம் யார்? அத்தைகள் தானே. அத்தைகள் சார். எங்க தங்கச்சி ஏண்டி உடம்புல ரொம்ப களைப்பா இருக்கு, ரொம்ப அசதியா இருக்கு. அதனால சொருப்பு கட்சி போய் சொல்றேன் கால
இந்த குளத்துல பெரிய பெரிய ஆறா மீனுங்களாம் மேய்தான். ஐயோ ஆமா. நெத்திலி குச்சிலாம் கடிக்க போகுது ஏய், சீ. இருந்தாலும் சும்மா குளிக்கணும் எப்படி தெரியுமா வெப்ப கோல சோப்பு மாத்திரம் உடம்பு எரிச்சலா இருக்கு. ஏய், இங்க வா. உடம்பு தேய்ச்சே குளிக்க மாட்டேன். கை காட்டு. செங்கல் போட்டு தேய்ச்சா அழுக்கெல்லாம் போகும். ஏய் குனி, நான் சோப்பு போடுறேன். ஏச்சி குனி சோப்பு போடுறேன். மஞ்சள் தூள் தேடி முகம் நல்லா இருக்கும். ஆமா. ஐயோ! சோப்பு அரியம்மா. ஐயோ! நெஞ்சே லெட்டினா இருக்கும். ஐயோ வாடியா? ஐயோ நம்ம கடிக்குதுடி ஜோர் உனக்கு உள்ள எல்லாம் வர முடியல ஐயோ தின்னா இது எந்த பக்கம் மீனே தெரியுது இது சரி சரிடி. ஏய், பொழுது போற மாதிரி இருக்குது. ஆமா எங்க பேர் வண்டி ஆமா நாங்க தரையில போறோம் எங்க அம்மா உதவாங்க வச்சு நல்லா தேடாம விடலாம். ஒரு துணி இல்லாத புள்ளிங்க துணி இல்லாத எப்படி வரைக்கும் இருப்பாங்க அத்தை, நாங்க சின்ன குழந்தைங்கல்ல உங்களுக்கு ஆடை வேணும்னா நாங்க சொல்றா போல நீங்க செய்யணும். நீ என்னடி சொல்றா இவன்? சரி அம்மா. நீங்க ஏறி வா தடியில அம்புலம் பாருங்க. ஐயோ அம்மா இந்த மாதிரி சொன்னால நான் கேட்கறேன். நான் முக்கிய செத்து போறேன் தவிர நான் மேலே ஏறி வர மாட்டேன் அவன் ஊரெல்லாம் டம 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 போட வச்சிருவான் நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா? ஆடை இல்லாமல் குளிக்கின்றீர்கள். இப்போது நீங்கள் மேலே ஏறி வர வேண்டும். நல்லா இருக்குதம்மா நாயும் கரை ஏறி வாங்கலடி. ஏ கேட்டியா? யார் அவனுங்களா? குழந்தை பசங்க. அதனால இந்த குளத்துல இருக்கிற ஆவாரம் இலை, அள்ளி இலை, தாமரை இலை இது எல்லாத்தையும் பறிச்சிய மேலே கீழே மூடிக்கிட்டு போலாம். அதுக்கு நான் போய் நீதிக்கிட்டே டோர்க்கடி வாங்கடி ஏய் டோர்க்குமா ஒரு 3 இலை போதும் 3 இலை போதும் ஒன்னு போதும் பொட்டை பலராம்னா பாவலை காட்டி காட்டி கிடக்குறேன்
இந்த ஆள் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் அப்பதான் நல்லா இருக்கும். ஆதிவாசி காட்டுறோம். இங்க பாருடி இப்ப போய் இங்க பாரு முன்னாடில முடி பின்னாடி முன்னியா ஐயோ எனக்கு பார்க்க மாட்டாங்க முன் பக்கம் தானே பார்க்க போறான் அவன் பின்னாடி திரும்பிட்டானே முன்னி சொல்வான் அவன் அப்பனா அதை பார்த்து வரணும். போதும் பாடி ஏய் இப்ப போலாம் வாங்க ஏய் அத்தைகளை நாங்க சின்ன குழந்தைங்க தானே பிறந்த மேனியோடு வந்தா என்ன சரி நாங்க பார்க்க போறோன்னு ஆமா குளத்துல இருக்கக்கூடிய அள்ளி அடிய பறிச்சு அங்க என் ஜக்காத்துக்கு என்ன தீர்ப்பு வாத்து பிள்ளை உட்காந்து உங்களுக்கு மானங்கட்ட தீர்ப்பு மாப்பிள்ளைலாம் உங்களுக்கு ஒண்ணு பண்ணலன்னு நினைக்கிறாதான் நான் இப்போ வந்து தாடு மேலே கொஞ்சம் அடிக்கிறவங்க வாய்க்கும் ஓ அத்தைகளா அத்தைகளா உங்க ஆடை உங்களுக்கு வேணும்னா ஏன்னா உன் அங்கத்தை மறைக்க அள்ளி இலை வச்சிருக்கீங்க அகற்றி போட வேண்டாம். அகற்றி போடுங்க. ஓ அத்தைகளா கட்டி கொடுக்கடி மாதங்களா அத்தைகளா மாமிகளா அத்தைகளா அள்ளி இலையாகட்ட மூடிலாம் பால கண்ணா அள்ளி இலையாகட்ட மாட்டோம் நாங்க தர மாட்டோம். இந்த பாடு பேசி கிடக்குறேன் மானமே போனாலும் பரவாயில்லை குழந்தை பசங்க பார்த்து ஒன்னும் குடும்பம் முழுகி போற கிடையாது அதனால அதுங்க பார்த்தாலும் பரவாயில்ல பாரு ரெண்டு கை ரெண்டு மாறியா மாவே பேச ரெண்டு கை ரெண்டு மாறியா ரெண்டு காலையும் பிடிக்கு மேலே இருக்கு பண்ணி காட்டு பண்றி எப்படி நீ பண்ணவே மாட்டியா மறக்காது எப்படி அண்ணா, இது எப்படி இருக்கு? காலை கையை மடக்கு போலாம் மடியே அண்ணா, அண்ணா. உனக்கு உடம்பு கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனால கை கால் முட்டி மடக்காதுன்னு ஓ சொல்லி அத்தை பத்திரமா அத்தைகளா குழந்தைங்க நாங்க கையால மூடுறீங்க காலால மூடுறீங்க உனக்கு ஆடை வேணும்னா என்ன பண்ணு ஓ அத்தை ஆடை ரெண்டையும் அகற்றி வச்சுக்க. அத்தைகளா ஆடை ரெண்டையும் அகற்றி வச்சுக்க. ஈரமாதங்களா ஓ அத்தைகளா மாமிகளா ஓ அத்தைகளா காலை நல்லா அகற்றி வைங்க. உன்னை யார் அகற்றினா? நல்லா அகற்றிக்கோ. நல்லா அகற்றிக்கோ. ஏய், நான் இருடா, அங்கருக்கு நில்லுடா. ஏய் இப்படி பாடி இன்னும் கொஞ்சம் சத்தம் கேட்கணும். நல்லா. ஏண்டியா என்ன அடியா டேய், தட்டை அகற்றுப்பா, தப்பாட்டையா? ஐயோ!
பாவி அது அப்படிதான் கொடுத்தாங்க. இங்க பாரு இங்க பாரு போதுமா என்னங்கிற அந்த ஒண்ணா அதான் இது குடி முடியாது கொஞ்சம் பேஸ்மெண்ட் பெருசு கோச்சுக்காரு அத்தைகளா காலை அகட்டுவீங்களா? உங்க கரத்தால அங்கத்த முடியுது. என் நடிமை சொல்றான் இதெல்லாம் நீ பண்ண வேலை தான் அத்தைகளா, உங்களுக்கு ஆணை வேணும்னா கைய ரெண்டும் மேல தூக்குங்க. ஐயோ அத்தை தூக்குங்க. போதுமா என்ன வெயில காய வச்சுக்கிறீங்களா? தூக்குடி போது எல்லாம் பார்த்தா இப்ப நான் ஒரு நாள் வந்து பண்ணி போறேன் ஏய் தெரியாதுடி பகலி தெரியாது தூக்கு பால் குடி வா முன்னாடி இருக்கிற அத்தை நல்லா தண்ணி ஓடி வாங்கி அடிக்கிறீங்க. பண்றமா தூக்கிட்டோம்டா தூக்கிட்டோம் காலையில என்ன வருது பாரு. காலையில உங்களுக்கு வேற எதுவும் வருதா ஏய் கட்டி தாடா அவளுக்கு ஏய் குருவி வருதுடா குத்திர போது அத்தை. ஏய் சூரிய பகவான் வராரா? ஆமா லைட்டா வராது இப்பதான் லைட்ல வராரா? அது வராருடா 7 புறவிகளை ஒன்றாக கூட்டி அருணனை ரத சாரதியாக கொண்டு இந்த அதிகாலையில சூரிய தேவன் வரும். அதனால நாங்க செஞ்சது தப்புன்னு சூரியனை கையை துப்புதடி. ஓ அத்தைகளா, மாமிகளா, அத்தைகளா. ஓ அத்தை, ஓ மாமி, ஓ அத்தை, மாமி, அத்தை. கையை மேல தூக்கு. என்னங்கிற அந்த தூக்கல கையா சூரிய பகவானே, சூரிய பகவானே சூரிய பகவானே கொஞ்சம் வந்து எனக்கு காய வச்சுட்டு நல்லா கிட்ட நாயம் நாங்க செஞ்சதெல்லாம் தவறு. நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம் நாங்க செய்ததெல்லாம் தவறு நாங்க பெண்கள். நாங்க பெண்கள் மேலே இருப்பது யார்? யார் ஆகாயவாணி. ஆ, ஆகாயவாணி யாரு? ஆ. நீ 3 பேர் வாய் தருக்காங்க. முன்னாடி ரத்த ஆண்டி கட்டு யாரு? ஆகாயவாணி இங்கே இருப்பது பூமாதேவி நீங்கள் நீராடுவது கங்காதேவி இது அனைத்து யார்? அப்படி துர்கா தேவி. ரேணுகா தேவி இது அனைத்து யார் அத்த? பெண்கள் தான் பெண்கள் பெண்கள் தானே. பெண்களாக பிறந்தவர்கள் நீங்களே இழிவுபடுத்தலாமா? ஆடை இல்லாமல் அம்மனமாக குளிக்கலாமா? இது உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலக மக்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அது என்ன பண்ணலாம் வீட்டிற்குள் குளித்தால் கூட ஒரு முறை துண்டாவது குளித்துக் கொண்டுதான் நீங்கள் குளிக்க வேண்டும். இந்த அத்தைகளே, கோபி பெண்களே, கண்ணன் ஜலத்திலே உங்களுக்கு நாணம் பிறக்க வைத்திருக்கிறாங்க. இதுதான் கண்ணன் ஜலத்திலே கண்ணனை கேச்சே, கண்ணனு கேட்டு பலராமனை கேச்சே. பலராமனு கேட்டு பலராமனுக்கு போய் இதாடா என் ஜக்காத்தி கொண்டு போய் ஊட்டாட கிட்டாட வந்தா என் சக்தி கையும் ஊட்ட ஊட்டேன் ஆவணி மாதம் அஷ்டபதி ரோகிணி நட்சத்திரத்தில் கண்ணனாக பிறந்து விட்டேன். 8வது குழந்தையாக பிறந்த காரணம் கம்சனை அழைக்க வேண்டும் அம்மா. வேற பால் ஊத்துறா அம்மா ஊத்த போறாங்க இது முடியாதா? கூத்து போகாம கூத்து ஒரு நேரத்துக்கு போங்கடா மணி கொடுத்தோம் 10 கையை போட்டீங்க அப்படி என்றால் வா, நீ என்னடா ஒரு காளி குரு ராஜாலி என்னடா ஒரு காளி பாப்பா
அவ்வளோதான் இது அப்படியே விட்டியா அப்படியே வரான் அவன் வருவான் அப்போ பல்றான் வர அதே கொஞ்சம் அம்மா கட்டளை சொல்லிவிட்டு வருவான் வர்றான் பிள்ளையா பிறந்து அதை கேட்கறான் இதுவா பையா ஆமா ஆமா முந்தி பிறந்தது எனக்காக வரக்காக பலராமன் சக்கரவர்த்தி வாழ்க பலராமன் சக்கரவர்த்தி வாழ்க பலராமன் சக்கரவர்த்தி அண்ணா அண்ணா இந்த வடமதுராமணி பட்டினத்தை பலராம சக்கரவர்த்தி எனக்கு மணிமணி சுட்டி வந்தார். உண்மைதான் அண்ணா. ஆனால் எதற்காக என் கரத்திலே ஏர் கலப்பையை கொடுத்திருக்கிறார்? எதற்காக தெரியுமா? யமுனை ஆற்றிலே விவசாயம் செய்து இப்படிதான் விவசாயம் செய்ய வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு இது ஒரு பாடமாக இருந்து விவசாயம் செய்து என் நாட்டு மக்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். யாதவர்கள் இப்படிதான் விவசாயம் செய்தார்கள் என்ற தத்துவத்தை இந்த உலகத்திற்கு உணர்த்த வேண்டும். இதுதான் உணர்த்த வேண்டும் அண்ணா. பலராமனாக இருந்த நான் பலராம சக்கரவர்த்தி பலராம சக்கரவர்த்தி வாழ்க பலராம சக்கரவர்த்தி வாழ்க இந்த உலகத்தை காக்கும் பொருட்டு பொறுத்து 10 அவதாரங்கள் புரிந்திருக்கிறார். உண்மைதான் அண்ணா. ஆகையால் கண்ணனாக நீ பிறந்தாலும் உனது 9வது அவதாரம் இந்த பலராம அவதாரம். வரதராஜன் திருவாடி வணங்கிடுவோம் முறைப்படி வரதராஜன் திருவாடி வணங்கிடுவோம் முறைப்படி வரதராஜ திருவாடி வணங்கிடுவோம் முறைப்படி அன்னை சொல்ல சொல்படி அன்னை சொல்ல சொற்படி அருண்யம் செல்வது வரதராஜ திருவாடி மாங்கால் கிராமத்தில்